தலித்களின் மிகப்பெரிய தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் தான். அந்த கட்சியையும் அவரையும் வந்துட்டு உடைப்பதற்காக நடந்த ஆளுங்கட்சியோட கைகோத்து இதை பண்றாரு ஆதவர்ஜுனா அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. புனை கதைகள் நிறைய இருக்கலாம். ஆனா அந்த புனை கதைகளே கொஞ்சம் ஏதோ ஒன்னு ரெண்டு கொஞ்சம் ஏதோ யோசிக்கிற மாதிரி இருந்தா கூட வரால. இந்த கட்சியை நான் வளர்க்கல, நான் திருப்பி பதிவு பண்றேன். இந்த கட்சியோடைய தலித் மக்களுடைய காட்ஃபாதர் தலைவர் திருமானந்த் தான். ஆனா இந்த கட்சியோடைய கட்டமைப்பை அவர் உருவாக்கும்னு நினைச்சார். அதனாலதான் என்ன கூப்பிட்டார். கட்டமைப்பு கிடையாது, ஹெட் குவார்டர்ஸ் கிடையாது, உங்களுக்கு சோசியல் மீடியாவுடைய கனெக்ட் இருக்காது, அப்கிரேடேஷன் ஒன்று இருக்கும்ல, தனியா சுத்திட்டே இருக்கிறார். அங்க இருக்க தோழர்களும் அவங்க தளத்துல ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒரு அப்கிரேடேஷன் இப்ப வந்து நீங்க முன்னாடி வந்து ஒரு சாமியார் கட்சின்னு சொல்லுவாங்க பிஜேபி. ஆனா இந்த 15 வருஷத்துல எங்க அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க போய் பிஜேபியோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஏக்கர்ல வந்து டேட்டாவோட உங்களுக்கு ஆதார் கார்டு சிஸ்டத்தை கொண்டு வந்ததே அவங்களோட சோசியல் மீடியாக்காக தான். இப்படிதான் ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஆதார் கார்டே இந்நேரம் லிங்க் பண்ணிருப்பாங்க, நீங்க யாருங்கிற ரெக்கார்டு அங்க இருக்கும், டேட்டா ரெக்கார்டு இருக்கும். ஸோ டேட்டாவின் அடிப்படையில் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இல்ல கல அரசியல் நாங்க அங்கதான் பார்ப்போம். ஒரு தலைவரால பண்ண முடியாது. நீங்க 30 நாள்ல நீங்க வந்து 30 ஊருக்கு போலாம். ஆனா எவ்வளவு பேர் சந்திக்க முடியும்? ஆனா ஒரு ரூம்குள்ள ஒரே ஒரு கருத்தை இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஒரு அந்த சோசியல் இன்ஜினியரிங்கோடைய சேர்ந்த அவங்களுடைய வார்டுக்கு பாத்தீங்களா, எல்லாமே போன் கொண்டு வந்துட்டாங்க. இது எந்த கட்சியும் இன்னும் செய்யல. அதனாலதான் எலெக்ஷன்ல அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கீழே வந்து பொய்யான கருத்துக்கள் கூட அதை நம்பக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதை இன்னும் எந்த கட்சியும் செய்யல. அப்ப இவருடைய கருத்துக்கள் வந்து எல்லாமே ஒரு நாளைக்கு 8 இன்டர்வியூ கொடுப்பாரு, ஒரு நாளைக்கு பல கருத்துக்களை பேசுவாரு. ஒரு இடத்துல நீங்க லெனினை பத்தி பேசணும்னா பயங்கரமா பேசுவாரு. சோ ஒரு கருத்தியல் தலைவரா இவரை தவிர தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேற யாரும் கிடையாது. ஆனா அதோடைய பெனிஃபிட் எங்க போய் முடியுதுன்னா பெனிஃபிட் கிடையாது. கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல 6 தொகுதி 2 தொகுதி. அப்ப எதிரி யாரு? நான் கிடையாது. நம்மளுடைய வளர்ச்சி இருக்குல்ல, அதாவது இங்க பயிரெல்லாம் விளைஞ்சிருக்கு. நீங்க தலித் மக்களுடைய விவசாய கூலிகளோட பிரச்சனைன்னு தெரியுங்களா? நீங்க பார்த்திருக்கும் போது தெரியும். கூலியே அதிகமா கேட்டதுக்காகவே வெட்டியிருப்பாங்க. நீ எல்லாம் கூலி கேட்கிறியா? அப்ப என்ன வருது? நீ ஒரு அடிமை, ஒரு பண்ணையார்த்தனம். அவர் அங்கிருந்து வந்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்து பார்த்து பல இழப்புகள், பல கொலைகள், அப்ப அவர் வந்து பொறுமையா போனோம் அப்படி ஒரு நிலைக்கு வரும் பொழுது இந்த 2 வருஷ பயணத்திலேயே எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு பிரச்சனைகளை எப்படி ஒரு தலைவர் பார்த்துட்டு இருக்காருங்கிற ஒரு கோவம் தான் எனக்கு. இது அப்ப நான் டக்குன்னு ஒரே ஒரு அடி அடிக்கிறேன். அது தவறுனாலும் திருப்பி அந்த தவறு செஞ்சுட்டு இருப்பேன். அதிகாரத்துக்கு போயிடுங்க, வேற வழி இல்லை. இதுக்கு இதான் ஒரே சொல்யூஷன். நீங்க 2 அமைச்சரை உருவாக்கிருங்க. ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் அலர்ட் பண்ணி நீங்க வந்து அந்த 5000 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து இந்த மக்களுக்கு செஞ்சிருங்க. உங்க காலத்திலே செஞ்சிருங்க. உங்களுக்கு 62 வயசு ஆயிருச்சு. இன்னும் ஒரு எலெக்ஷனை கடந்துட்டீங்கன்னா அடுத்து 70 ஆயிடும். உங்க காலத்துல ஏதாவது செஞ்சிருவோம். நான் ரொம்ப ஸ்பீடா இருந்த பழக்கம் எனக்கு வந்து, நான் ஒரு பெரிய கட்சியில தேர்தல் அரசியல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப எதுக்காக அவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், என்ன கான்செப்டை கிரியேட் பண்ணுவாங்கன்னு தெரியும், என்ன நெகட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்ப விசிகே உடைச்சா பிஜேபிக்கு பெனிஃபிட் ஆகுனா விசிகே உடைக்கணும் நோக்கமே கிடையாது. விசிகே தனியா ஒரு பிரச்சாரம் ஏன் பண்ணக்கூடாது? விசிகே எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு வேணும்னு சொல்லக்கூடாதா? விசிகே தலித் மக்களுக்காக 2 அமைச்சரை உருவாக்கி ஒரு 5000 கோடி ரூபாய் பட்ஜெட் நாளைக்கு வந்துச்சுன்னா 22% சேரியை நான் 10% குறைப்பேன். எனக்கான குறிக்கோள் என்ன இருக்கும்? எனக்கான தேவையை நான் பண்ணிக்கிறேன். என்னால் அதுதான் சிந்திக்க முடியும்.